கீழே போகிறது ஃப்ரீ தரிசனம், அந்த லைன் போகிறது. இது போனீங்கன்னா அந்த ஒரு 2 கிலோமீட்டர் குளம் இருக்கும், 2 கிலோமீட்டர் குளம் இருக்கும், கூட தான் இருக்கும். அந்த குளத்தை ரவுண்டு போட்டு வரும். எங்கே வரும்? இந்த வரும், இந்த சீட்டுக்கு தான் வரும். இப்போ இதில் தான் நம்ம ஏற போகிறோம். இது இருக்குண்ணே, அதுக்கு அங்கிட்டு வர்றது ஃப்ரீ தரிசனம். காமிக்கிறேன் பாருங்கள். டிக்கெட்டோட தரிசனமே இதுதான். இது கியூ தரிசனம், டிக்கெட் தரிசனம். இது அங்கிட்டு ஃப்ரீ தரிசனம். அந்த லைனு ஒரு 2-3 கிலோமீட்டர் குளத்தை சுற்றி வரணும். இது குளத்தை சுற்றுறது இல்லை, நம்ம ஸ்ட்ரைட்டாக இப்படி போகிறோம். பாருங்க, இந்த இதில் தான் ஒருத்தர் மழை உள்ளே புந்து வந்தா. ஃப்ரீ தரிசன கியூ. இதுவும் ஃப்ரீ தான். இது வந்து டிக்கெட்டு, எஸ்எஸ்டி டிக்கெட்டு. அது ஃப்ரீ தரிசனம். அந்த ஃப்ரீ தரிசனம் செம்ம கியூ போகணுங்க. இதுக்கு வந்துட்டுமே இது இப்படியே போய் நேராக இதுக்கே போயிடும், கவுண்டருக்கு. பார்ப்போம் எங்கே அடைக்கிறாங்க. வருவாங்க, செக் பண்ணி தானே வருவாங்க. இந்த பாருங்க கண்ணாடி. இவங்கெல்லாம் பார்க்கல தீரன் அதிகாரம் படத்தில் வர மாதிரியே இருக்குது. டிடிஎஃப் வாசன் இந்த வழியில் தான் போனார். டிடிஎஃப் வாசன் இதில் போய் கியூ தர்ஷன் டிக்கெட் போல் அந்த ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட்டில் போய் இது மாதிரி கவுண்டரில் தான் போய் சேட்டையாக காமிச்சார். கவுண்டரை திறந்துருவன்னு பக்கத்தில் போய் அவருன்னா கண்டென்ட் இல்லை மாமி அவர் போய் மாட்டினது இந்த மாதிரி தான். நீங்கள் உள்ளே உட்காந்துருக்கலாம் ஃப்ரீ தரிசனம். இந்த கவுண்டர் ஃபுல்லாக ஃப்ரீ தரிசனம் தான். இதை தான் திறந்து விட போய் கண்டென்ட் இல்லாமல் அம்மா மாட்டினார். கோவிந்தா. ஆனால் ஃப்ரீ தரிசனில் எவ்வளோ கும்பல் இருப்பாருங்க. எல்லா கூடனும் ரொம்ப கிடக்குது. டிக்கெட்டு வித்தவுட்டு டிக்கெட்டு. எல்லாம் ஃப்ரீ தரிசனங்க. கூட்டம் கும்மிது பார்த்தீங்களா?
இந்த அங்கே போய் மாட்டிக்கலாம். இங்கே இருக்கும்போது தாங்க ஒரு 10 பேர் தாங்க. ஆனால் ஒரு ஃப்ரீயாக தான் இருக்குது. எங்கேயா? சரி, அடுத்தது பாருங்கள். அது ஒரு அண்ணன் வழிகாட்டி, கைடு வேகமாக வந்தால் தானே பண்ணுறது வரும். இப்போ அவர் வேகமாக வலிக்கிட்ட போகிறார். வலிங்க வந்துச்சு. கோவிந்தா. சைடு ஃப்ரீ தரிசனம் டிக்கெட்டுங்கன்னா அந்த இடத்துக்கு அந்த ஃப்ரீ தரிசனம் டிக்கெட்டுங்க. ஃப்ரீ சாமியை பார்க்க வர்றது வித்தவுட் டிக்கெட்டு. திருப்பதி போகிறோம், சாமி பார்க்க போகலான்ட்டு பஸ் ஏறி வர்றாங்கல்ல அவங்க. இந்த டிக்கெட்டு முடிஞ்சிச்சுனாலும் 20,000 பேர்த்துக்கு மேலே வர்றவங்களும் அதில் தான் வரணும். டிக்கெட்டு கிடைக்காது. ஏன்னா ஃப்ரீ தரிசனத்துக்கு திறந்து விட்டு ரெடியாக நிற்கிது கிடைக்கிறதுக்கு ஆளுங்களை. அப்படியே இதை பிடிச்சிட்டு வாங்க. நீங்கள் உங்கள் பிடிச்சிருக்கேன் நான் என்னச்சத்தை பிடிங்க. ஓடிக்கிட்டு இருக்கு. கோவிந்தா சொன்னீங்களா இல்லையா? கோவிந்தா சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற போகிறவங்க தான் சொல்லலைன்னா நீங்கள் சொல்லுங்கள் கோவிந்தா. பார்க்குறவங்கள கோவிந்தா சொல்லுங்கள். ஆனால் ஃப்ரீ தரிசனத்தில் இப்போ வந்து சிக்கனம்னா செத்தாங்க கூட தான் இருக்கும் டைம். இப்போ இங்கேயே அடுத்து எல்லாத்துலேயும் போடுறாங்க. எங்கள் சகலம் வந்தப்போ ஃபஸ்ட் டைம் அப்படி தான் வந்து மாட்டிக்கிட்டோம். வண்டி வர லேட்டாகும் போல. வண்டி இது நிற்கி ரொம்ப நேரமாக. நம்ம அப்படியே தண்டாளத்தில் இறங்கி வேறலாம் அப்படின்ட்டு நல்ல வண்டியான்னு பார்த்தேன். டிபி இது இப்போ தான் பெல் அடிக்கிறாங்க. எப்பா க்ரீன் சிக்னல் இருக்குது. இதில் தான் வண்டி வரும் பார்க்குது. ஆமாங்க.
ஆனால் க்ரீன் சிக்னல்லேருந்து வண்டி ஏன் எடுக்கலைன்னா விசில் விடுறாரு. அங்கே காலாஸ்தி ரயில்வே ஸ்டேஷன், எல்லா பக்கமும் ரயில்வே ஸ்டேஷனை வேலை பார்க்குறாங்க. வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிறதோட ரொம்ப மோசமாக தான் தெரியுது. முன்னாடி பார்க்க வண்டி சவுண்டே இல்லாமல் போகுது. இல்லைங்க, நம்ம ஊரில் பாருங்கள் கட்டக்கம் டக்குங்குது. என்னங்க அந்த வண்டியை எடுத்துட்டாங்க. நல்ல வேலைங்க. சரி, ரெட் சிக்னல் இருக்குன்ற நம்ம இதில் வண்டியிலே நிற்காமல் போனோமே. அப்போ வண்டி இதோ வர வண்டி லேட்டு போல இருக்குது. என்ன ஒருத்தர் தான் வர்றாரு. அசால்ட்டாக பின்னாடி ஏறிட்டான். இப்போ போய் வெயிலில் போக முடியல. நீங்கள் செருப்பு போட்டிருக்கீங்கன்னு தெரியல. சவுண்டே எல்லாம் போகுதுங்க. நம்ம ஊர்லலாம் அப்படியே கட்டமாட்டாங்க. வையே அப்படி தான் போகும். வெறுப்பாயிரம் எப்படா வண்டி போகணும். இது சத்தமெல்லாம் போகுது. ஆனால் வண்டி பார்க்க குப்பை மாதிரி இருக்குது. காயெல்லாம் கடைக்கு போகிற வண்டி பெட்டி மாதிரி இருக்குது எல்லாம். இதெல்லாம் ரிசர்வேஷன் பெட்டி. சத்தம் இல்லாமல் போகுது. இப்படி தான் போகணும் ட்ரெயினுன்னா. டாட்டா அண்ணன் டாட்டா காமிக்கிறார். டாட்டா காமிக்க வேறு போயிடுவோம். வெளில ரொம்ப பொடி சுடுது ரொம்ப. இதுக்கு முன்னாடி நம்ம ஃபேமிலியோடு இங்கே வந்தப்போ, ஆனால் அது வீடியோ நான் கவர் பண்ணலைங்க. ஃபேமிலியோடு வந்தப்போ இங்கே இறங்கி பாத்ரூம் இருக்குது. இங்கே இருந்துட்டு காலைல பல்லு விலைகள் குளிச்சுட்டு இங்கே குளிக்க வேணான்ட்டேன் நான். நிறையா பேர் இங்கே குளித்தாங்க. காசு கொடுத்து குளிக்கிறதுக்கு ஆப்போசிட்டில் வண்டி வருது பாருங்கள். சரக்கு வண்டிகள் போகுது, சரக்கு பெட்டி போகுது, கூட்ஸ் வண்டி. ஸ்லோ பண்ணிட்டான் பாருங்கள் அப்படியே. பிச்சு உதறிக்கிட்டு வருது. ஒயரா கரண்ட் கம்பி ஒயர் மாதிரி இருக்கு. இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் இதில் எல்லாம் சிக்கனமா ஒன்று கூட கிடைக்காது. ஆனால் இது செம்ம சவுண்டுங்க. பிச்சு உதறுது. பூரி எக்ஸ்பிரஸ் இன்னும் போகவில்லையா? இங்கே நிற்கிது பூரி எக்ஸ்பிரஸ். பார்த்தீங்கன்னா நேரம் சரியாக 7:30 மணி. இது திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனு. இங்கே தான் வந்து நான் பஸ்ஸில் இறங்கியிருக்கேன். இப்போ நான் எங்கே போகிறேன் அப்படின்னா திருப்பதி மலை அடிவாரத்துக்கு போகிறேன். நிறையா பேர் நினைக்கலாம் இங்கே நிறையா ஆட்டோக்கெலாம் இருக்குது, பஸ் இருக்குது. இந்த மாதிரி அடிவாரத்துக்கு போகிறதுக்கு பஸ் இருக்குது, மலைக்கு போகிறதுக்கு பஸ் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. அடிவாரத்துக்கு போக 40 ரூபா 2 கிலோமீட்ரு. இப்போ போய் நான் டிக்கெட் எடுக்க உட்காந்து தான் இருக்கேன். நான் இங்கே விடிய உட்காந்து இருக்கேன். அதுக்கு நம்ம அப்படியே நடந்து அப்படியே போனோம் அப்படின்னா நமக்கும் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும், 40 ரூபா மிச்சமும் இருக்கும். அப்படின்ட்டு தான் இப்படி நடந்து போயிட்டுருக்கேன். திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் மேலே நடந்துக்கிட்டு இருக்கு. நான் உங்களுக்கு காலையில் ஒரு இது எடுத்துருந்தேன், அதையும் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஏதோ அதோட இணைச்சிருப்பேன். இதோட இப்படியே போகணுங்க. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கினீங்கன்னா 2 வழி இருக்குது வெளில வர்றதுக்கு. இந்த வழி வேலை நடந்துக்கிட்டு இருக்குது இங்கே. அங்கே தான் பெரும்பாலும் அந்த இடத்துல தான் இறக்கி விடுவாங்க. நீங்கள் இறங்கினீங்கன்னா லெஃப்ட்டில் கட் பண்ணிங்கன்னா நேராக ரோடு போக வேண்டியதான். அங்கேயே நடந்து போகிறதுக்குன்னு பாதை போட்டிருக்கோம், அம்புக்குறி போட்டிருக்கோம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு குடும்பத்தோடு வந்தப்போ கூட காமிச்சிருப்பேன். அது பாதி தூரத்தில் தான் நம்ம எடுத்தோம். நான் பேசுகிறது கேட்குதா இல்லையான்னு தெரியல உங்களுக்கு. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தேன். நான் பேசுகிறது சுத்தமாகவே கேட்கல. இப்போ இந்த கலராக இருக்கிறது வந்து இன்னொரு முகப்பு.
இப்போ இது பெருசாக இருந்துச்சு, இதெல்லாம் எடுத்து ரயில்வே ஸ்டேஷன் வேலை நடந்துகிட்டு இருக்குது. இப்போ இதிலே போகலாம். இப்போ சந்திலலாம் இட்லி கிடையாது மாதிரிலாம் இருக்குது. இது விலை கம்மிங்க. நம்ம ஊர் ரோட்டு கடை மாதிரி உள்ள இந்த சந்து திருப்பதில். நீங்கள் மெயின் ரோட்டில் வாங்கினீங்கன்னா காசு கூட, இதெல்லாம் வாங்கினீங்கன்னா அந்த சந்துக்குள்ளே வாங்கினீங்கன்னா ரொம்ப கம்மி, சீப்பஸ்ட்டு. இந்த 20 ரூபாய்க்கு பிளேட்டுன்னு சொல்லுவோம்ல, 2 தோசை 20 ரூபா, 4 இட்லி 20 ரூபா, 3 இட்லி 1 வடை 20 ரூபா, அந்த மாதிரி அந்த சந்து. நான் பெரும்பாலும் திருப்பதி இருந்தேன்னா அந்த மாதிரி சந்தில் தான் வாங்கி சாப்பிடுவேன். ஏன்னா நானுமே இந்த மாதிரி ஹோட்டலில் வாங்கினேன். அதுக்கப்புறம் நமக்கு ஏற்ற கடை அங்கே இருக்குங்க வந்து நான் அங்கிட்டு போயிட்டேன். இந்த வழி, இது ஒரு வழி. இறங்கிட்டீங்க அப்படின்னா லெஃப்டில் நேராக போக வேண்டியதான். உங்களுக்கு அப்படி தான் எந்த ஆரம்பிச்சுன்னு அங்கே பாருங்கள், அம்புக்குறி போட்டிருப்பாங்க. திருமலைக்கு நடந்து செல்லும் வழி அப்படின்னு போட்டிருப்பாங்க. இது நீங்கள் போக வேண்டியதான். இந்த பாருங்க, இப்படியும் போகலாம், இதுலேயும் போகலாம், அதுலேயும் போகலாம். இந்த ரெண்டில் எதுலேயும் வேணாலும் போகலாம். இதில் போய் அப்படி திரும்பி வரணும். இதில் போய் நேராக ஒரே ரோடு. நான் பெருமாசி இதில் போகிறத விட இதில் தான் போவேன். வாங்க போப்போம். மழை பக்கத்தில் போயிடுறேன். ஏன்னா என்கிட்ட ட்ரைபேடெல்லாம் எதுவுமே இல்லை, கையில் தான் பிடிச்சிட்டு திரிகிறேன். எல்லாருமே என்னையே பார்க்குறாங்க.